சமந்தா சமந்தா வந்து சொல்றியா அம்மா உப்பு சொல்றியான்னு டான்ஸ் ஆடுதுல பின்ன எல்லாரும் பஸ்ல வந்து பார்க்காம எப்படி பார்ப்பாங்க. இதுல வேற பாதி துணி இங்க இருக்குது, பாதி துணி இங்க இருக்குது, நாங்கெல்லாம் எப்படி பாக்குறது? சீலியில போட்டுக்கிறாங்க, வாயில இப்படி ஒண்ணு வச்சுக்கின்னு ஸ்டைலா போட்டுக்கிறாங்க. அது வேற பார்த்துட்டு அல்லு அர்ஜுன் சார் இப்படி பண்றாரு, சூப்பருங்க சூப்பர் அப்படின்றாங்க. அதை பத்தி ஒண்ணுமே இல்லைங்க. புஷ்பா படம் பாட்டு ஒன்று தரமாச்சு. அந்த மாரி படம் நான் உண்மையில சொல்றேன். அந்த படத்துக்கு நான் வந்து அவனை பக்கத்து வசம் போல, சமந்தா பக்கத்து வசம் போனேன். சமந்தா கோசம் தாங்க போட்டேன். அப்படியே அந்த தியேட்டர்ல அந்த பாட்டு போட்ட உடனே ஆறான்னு பசங்க ஏந்து அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இது வந்து ஒத்து கிடையாது. அதுக்கு ஒன் மாதிரி இல்ல, இது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. பட் எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தது அந்த புஷ்பா புஷ்பா அந்த சாங் நல்லா இருக்கு. அவங்க ரொம்ப கியூட்டா இருக்காங்க. ஸ்ரீலீலா டான்ஸ் கண்டிப்பா நல்லா இருக்கும். ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருக்கு. நான் ட்ரைலர்ல பாத்துறேன். இது வரைக்கும் நான் ஒன்னு ஓப்பனா சொல்றேன் பாருங்க. பைக் டூ வீலர் நிறுத்தி வச்சுக்கிறாங்க, 2 டூ வீலர், 2 டிவிஎஸ் பைக் 2 பக்கமா நிறுத்தி வச்சுக்கிறாங்க. நான் நினைச்சேன் தலை வந்து மாசா வருவார் பல்து, அல்லு அர்ஜுன் வருவார் பல்து அப்படின்னு நினைச்சேன். இல்ல, அப்புறமா டிவிஎஸ் விளம்பரம் போறாங்க பெருசா. இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் எதுக்குன்றேன். காசு அதெல்லாம் பணம் தான் ப்ரோ. நாங்க கொடுக்குற துட்டுனால தான் அவங்களாம் வளர்ந்து வராங்க. கண்ணாடியில இப்படி 2 தட்டு தட்டுனா ஸ்பைடர் மேன் மாதிரி எகிரி எகிரி மண்ணு உள்ள இருந்தாலும் என்னவோ பண்றான் ப்ரோ. ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல அந்த படத்தை பத்தி. அது ரிலீஸ் ஆனாதான் தெரியும் அது ஒர்த் இல்லையா. பார்ட் 1 நான் சொல்லவே மாட்டேன் ப்ரோ, நல்லா தான் புரிஞ்சுச்சு. அது நான் அது எதுவுமே சொல்ல மாட்டேன். இப்போ இது எடுத்துக்கிறாங்களே, இதுதான் நல்லதா. முக்காவாசி அந்த சொல்றியா பாட்டுக்கு தான் ப்ரோ அந்த பொண்ணு ஆடும் பாருங்க. அதுக்கோசம் தான் எல்லாருமே போய் வந்தானே. அந்த பொண்ணு பேர் தான் தெரியலையா. பார்த்த வரைக்கும் உங்களுக்கு என்ன கதை புரிஞ்சுது ப்ரோ? ட்ரைலர்லையா அந்த கட்டி ஓசமே தான் ப்ரோ அந்த படமே. மொக்க கட்ட ப்ரோ. அந்த கட்டியை வச்சு நான் தான் பண்ணுவானுங்க. எனக்கு இன்னும் அதுதான். அது ரோஸ் கலர்ல இருக்குது, அது வேற மண்ணுல இருந்து வெளியே எடுக்கிறானுங்க. அந்த மொட்டை தலையா இருக்கிறான் பாருங்க, அவன் என் கையில கச்சானு அவன் செத்துட்டான். ஃபர்ஸ்ட் பாட்டர்லயே இவனை சுட்டு சாவ வச்சிருந்தாண்டா, இவன் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டான். தேவையில்லாம பேசுறான் ப்ரோ. அது மொட்டை தலையா கையில வேற சுட்டுக்கணும். அது லாஸ்ட் சீன்ல கல்யாணம் பண்ணுவான் பாரு, அதுதான் எனக்கு சிரிப்பு. அவர் நந்தவர முடியும். அவரா? ஐயோ, அவர் நந்தவர வர முடியும். அங்க பாருங்க, கையில ஒரு கண்ணு, எலுமிச்ச பையன், மூக்குல ஒரு இது, அதெல்லாம் என்ன கதை? வருங்க இப்படியா இப்படியாருன்னா நந்து வருவாங்களா? நீ சொல்லுங்களா, இப்படியாருன்னா நந்து வருவாங்களா? இதுல வேற டான்ஸ்ல இப்படியா கண்ணாடி ஒண்ணு, இப்படியா இதுனா காகாவளி இப்படி டான்ஸா? இது ஒழுங்கா டான்ஸ் ஆடணும் ப்ரோ எதா இருந்தாலும். இதுல வேற இப்போ படம் எடுக்கிறாங்க ப்ரோ, ஃபர்ஸ்ட் பேர் வர்றதே கேமராமேன் பேர் தான் ப்ரோ வரணும். இதுல விட்டு மீதி எல்லாரு பேரையும் எப்படி சொல்றது, எல்லாரையும் தூக்கி முன்னாடி உட்கார வச்சுட்டு அந்த படம் எழுதுறான் பாத்தீங்களா, அவன் தான் ஃபர்ஸ்ட் முன்னாடி வரணும். இவன் வந்து முன்னாடி உட்காந்துன்னு எல்லாத்தையும் பண்ணுந்தான். பின்ன யார் என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் ரசிகர்கள் தான் மேல வரும், ரசிகர்கள் தான் மேல வரும். நாங்க போற பண்ணிட்டால் தான் நீங்க வர மேல வரீங்கன்னு சொல்லணும். இவனுங்கெல்லாம் வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க ப்ரோ. நான் சொல்றேன் ப்ரோ, நீ வா ப்ரோ, சொல்லு ப்ரோ. எப்படி இருந்தது? மியூசிக் நல்லா இருந்துச்சு ப்ரோ. தமிழ்ல பண்ணா நல்லா இருக்கும் ப்ரோ. இன்னும் தெலுங்குல பாடுறாங்க ப்ரோ. மியூசிக் எல்லாத்துலயும் ஒரே மாதிரி தானே வரும் ப்ரோ. நான் ப்ரோ பாட்டு தான் ப்ரோ. ப்ரோ அவன் வந்து இஸ்கா இஸ்கான்றாங்க. நான் ப்ரோ குஸ்கான்றாங்க, பிரியாணின்றாங்க. பாரு ப்ரோ, பிரியாணி தான் சொல்றாங்களாம் ப்ரோ. நான் ப்ரோ எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம் ப்ரோ. அல்லு அர்ஜுன் இங்கிலீஷ்ல பேசுறாரு ப்ரோ, நாங்களுக்கு தமிழ் தான் ப்ரோ தெரியும். இங்கிலீஷ்ல பேசினா எங்களுக்கு என்ன ப்ரோ தெரியும்? அதுல சமந்தா, இதுல ஸ்ரீலீலா பாக்குறப்ப எப்படி இருக்கு? செட் ஆகல ப்ரோ. செட் ஆகல. சமந்தா தான் ப்ரோ எப்பவுமே. அது ப்ரோ அவங்கள பத்தி கேட்டாலும் கை ஊத்து ப்ரோ. என்ன கதை புரிஞ்சுது? அது ஒரு கதையும் புரியல. டமால் டுமால் சவுண்ட் மட்டும் தான் கேச்சு, வேற எதுவுமே கேட்கல. அவர் வராரு, எகிரி குதிக்கிறாரு, கட்டிய போறாங்க, அவ்வளவுதான். அது அந்த ஸ்டில் வந்துச்சு, அவ்வளவுதான். அது வேற திருப்பி போடுறாங்க. அந்த கார்லாம் எகுறது, அவ்வளவுதான். வேற என்ன இது? ஒண்ணுமே இல்ல. கிஸ் 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 பண்றா வர, சப்புனா வர, கிஸ் பண்ணா வர, சப்புனா வர, அதோட போட்டு அப்படியே எகிரி எகிரி குச்சிட்டு வராங்க. கிஸ் பண்ணா வர, சப்புனா வர.
கிஸ் பண்ண நான் வரேன். அந்த அக்கா டான்ஸ் ஆடுது. அந்த அக்கா இப்படி வருது இப்படி போகுது, இப்படி வருது இப்படி போகுது, இப்படி கிஸ் பண்ண நான் வரேன், டான்ஸ் ஆட நான் வரேன்ட்டு. பாட்டு ஒண்ணு